ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். நீண்ட நெடுநாளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ரூபன் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாங்க, இன்னைக்கு நம்ம ரூபன்ட்ட சில முக்கியமான கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட். உங்களுடைய இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். நடுவில் நிறைய எபிசோட்ஸ் வர முடியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது. க்ளோரி டு ஜீசஸ். அப்புறம் எப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கமெண்ட்ஸ்லாம் பார்த்து யூஸ்வலாக எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்துருவேன். இந்த கமெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் வரதாகட்டும் எல்லாத்தையுமே பார்த்துருவேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அண்ட் ஸ்டார்ட்டில் நான் 42 எபிசோட்ஸ் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நிற்காம வருதுங்கிறது இன்னும் பெரிய கிருபை ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு இருக்குது. சமீபத்தில் ஒரு சவுத் சைடில், கிராமத்து சைடில் ஒரு இடத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு தம்பி வந்து சொன்னாப்புல, சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சி பார்க்குறோம். அப்போ நான் கேட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னாப்புல. இதுதான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அது பொதுவாக சயின்ஸுங்கிறது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் புரியாது. எனக்கு புரியல படிக்கும்போது நிறைய விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுனது தான். ஆனால் அது புரிஞ்சு அல்லது அது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியாமல் இருந்தது. அதை வந்து இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், ஜனங்களுக்கு இது புரியணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டது ஆரம்பத்தில். இன்றைக்கி அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் புரியுதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி இந்த அதாவது இதெல்லாம் கொண்டு வந்து இப்படி லகுவாக கொடுக்கறத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது பியூராகவே காட்ஸ் கிரேஸாக தான் நான் பார்க்குறேன். அது இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் சுயமாக பண்ணியிருந்தால் கஷ்டம் தான் அது. ஆமாம், கர்த்தருடைய நடத்துதல் மட்டுமே. ஏன்னா இந்த ப்ரோக்ராமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசை, விருப்பம். அதை இன்னைக்கு செய்கையாக உண்டாக்கி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். பிரதருடைய ப்ரோக்ராம்ஸ் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான அவங்களுடைய சேனல்லையும் வருது, யூடியூப் சேனலில். அதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க போடுறாங்க. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வி பிரதர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் கேட்ட கேள்வி தான் பிரதரை பதில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம். ஸோ இந்த எபிசோடும் இதுக்கு அடுத்த எபிசோடும் டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் கொஸ்டின்ஸ். வியூவர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ், அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில். ஆமாம், அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேள்விகள் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவங்க கேட்குறத சில கேள்விகள் வந்து, அதாவது உண்மையை சொல்கிறேன் நான், சில கேள்விகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கூட கேட்குறாங்களே, இதை இப்படி கேட்கலாமா அப்படின்னு. சில கேள்விகள் வந்து இரிட்டேட்டாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. சில கேள்வி சில்லியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதை கூட கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் என்னன்னா, ஆக்சுவலி நான் ரொம்ப கேள்வி கேட்குற ஆள் ஒரு காலத்தில். ஓகே. பைபிள் எடுத்தால் மட்டும் ஏகப்பட்ட கொஸ்டின் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதனால எனக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எனக்கு தோணலை. இன்னைக்கு என்ன கேள்வி, யார் கேட்டிருக்காங்க? யார் கேட்டாங்க மீன்ஸ் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்குறேன். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒருவேளை பார்க்குறதுக்கு இப்படிலாம் ஒரு கொஸ்டின் வருமானு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டினை சொல்லிட்டு இவங்க எப்படி கேட்டாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வின்சென்ட், ஓகே. இன்னொருத்தர் பேர் விக்னேஷ். அவங்க சொன்ன அதே பேரில் சொல்கிறேன். அந்த வின்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு பையன். அந்த இன்னொருத்தர் அந்த விக்னேஷன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து 75 வயசு ஆள். சரி. இவங்க 2 பேருமே ஆண்டவருக்கு பயந்து நடந்து உண்மையான பிலீவர்ஸ், நல்ல ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற ஆட்கள். ஒரு 10 வயசு பையனும் 75 வயசு ஆள். ஆமாம், பெரியவரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக ராப்சர் வந்துடுது. ஆண்டவர் வந்துடுறாரு. வந்துட்டு 2 பேருமே வந்து ஹெவனுக்கு போயிடுறாங்க. சரி. இப்போ இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, 10 வயசு பையன் உலகத்தில் எதுவுமே கஷ்டப்படல. ஓகே. 75 வயசு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் லைஃப்பில். இவங்க 2 பேரையும் எப்படி காடு ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, இவங்க நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது கேள்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பாதிக்குது. எனக்கு 3 வருஷமாக அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அவர் இத்தனை வருஷம் 75 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு நிறைய கர்த்தருக்கு உண்மையெல்லாம் இருந்திருக்கிறார். ஆமாம், இந்த பையனுக்கு ஒரு 10 வயசு தான் ஆகுது. ஆமாம். 2 பேரும் பரலோகத்துக்கு போகிறாங்க. 2 பேருடைய வேல்யூ என்ன? 2 பேருடைய இது ரிஷாயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஆமாம். இது எந்த அளவுக்கு இந்த கேள்வி கேட்டவரை பாதிச்சிருந்துச்சுன்னா, ஒரு 20 எபிசோடுக்கு முன்னாடியே இதை வந்து எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஒரு டைம் போட்டிருந்தார். சரி. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் கமெண்ட் விடாமல் கேட்டுகிட்டே விடாமல் போதாத குறைக்கு ஒரு 2 பக்கத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகே. எந்த அளவுக்கு இது பாதிச்சிருந்தா இந்த அளவுக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அதாவது சில கேள்விகள் வந்து நம்ம இருந்து அறுத்துக்கிட்டே இருக்கோம்.
பதில் கிடைக்கிற வரைக்கும். அந்த மாரி அவருக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப அவர லைஃப்ப ரொம்ப பாதிச்சிருக்கு போல. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நெறைய இடத்துல நம்ம இப்ப ப்ரீச்சர்ஸ் நம்மளுக்கு நம்ம இது ஒருவேளை சாதாரணமா ஒருத்தர் யோசிக்கும்போது என்ன கேட்பாருன்னா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினாங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு இது தோணும். இதனுடைய சீரியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் எனக்குமே புரியல. இத வச்சு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணேன். நான் ஒரு யூத் மீட்டிங்ல. அத வச்சு பேசுறதுக்காக தான் அத பிரைமரியா நான் எடுத்துட்டே வந்தேன். நீங்க நெறைய யூத் மீட்ஸ் போயிருக்கீங்க இல்லையா? சமீபத்தில கூட அப்பாலஜெடிக்ஸ் ஆமா. வொர்க் ஷாப் ஒண்ணு நம்ம பண்ணோம் இல்ல? ஆமா. நீங்க நீங்க இன்வைட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல நல்ல நல்ல ரிசல்ட்டு நெறைய பேர் வந்து பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாரி நீங்க நெறைய அப்பாலஜெடிக்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணணும். ஏன்னா, நெறைய யூத்ஸ் வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து நெறைய மாவட்டங்கள்ல நான் சொல்றது தமிழ்நாட்ல, இன்னும் இந்தியா முழுக்க, கத்தரிக்கு சுத்தமான உலகம் முழுக்க, நீங்க இந்த புரோகிராம்ஸ் பண்ணீங்கன்னா, அவர்களுக்கு இந்த தெளிவு வரும். அந்த நீங்க ஒரு 9 to 5 பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த மாரி பண்ணா ரொம்ப தெளிவு வரும் அப்படின்னு சொல்லி நானு ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவர் எடுத்து உங்கள பயன்படுத்தணும்னு நெனைக்கிறேன். சரி, இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதிலாக நம்ம பார்க்குறோம்? காட்ஸ் வில்லிங் டெஃபினட்டா பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். குளோரி டு காட். ஸோ இந்த கொஸ்டின பேஸா வச்சுட்டு ஃபியூ வீக்ஸ் பேக் நான் ஒரு 16 பேர் யூத் இருந்த ஒரு மீட்டிங்ல கேட்டேன். இதே கொஸ்டின கேட்காம கொஞ்சம் வேற மாரி கேட்டேன். நான் கேட்டேன், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசுல ரட்சிக்கப்படுறாரு. 10 வயசுல ரட்சிக்கப்பட்டு 80 வயசு வரைக்கும் அவர் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து பரலோகத்துக்கு போறாரு. இன்னொருத்தர் 78 வயசுல ரட்சிக்கப்படுறாரு. அவர் 2 வருஷம் வாழ்ந்து 80 வயசுல ஹெவனுக்கு போயிடுறாரு. இந்த 2 லைஃப்ல எது வந்து உங்களுக்கு பெட்டர் லைஃப் மாரி தெரியுது? யாரு இதுல பெட்டர் லைஃப் வாழ்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுது? அதே கொஸ்டின் வேற வெர்ஷனா இருக்கு. அதே கொஸ்டின் தான். அத கேட்ட விதம் வேற. 16 பேர் கை தூக்க சொன்னேன். என் மூஞ்சிக்காண்டி நீங்க கவலைப்படாதீங்க. கை தூக்குங்க. உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். 16 பேர்ல 8 பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருந்தான் இல்லையா? அந்த செகண்ட் சொன்னோம் இல்லையா? இந்த 78 வயசுல ரட்சிக்கப்பட்டு 80 வயசுல போனாங்கல்ல. அந்த லைஃப் பெட்டர் அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. ஸோ 78 வயசு வரைக்கும் ஜாலியா உலகத்துல இருந்துட்டு, ஒரு 2 வருஷம் ஏத்துக்கிட்டு உடனே பரலோகத்துக்கு போறது நல்லது. பெஸ்ட். அதாவது உங்களுக்கு தெரியுது. 2 பேர் கையே தூக்கல. அப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 2 பேரையும் இதுல சேர்த்துக்கலாம். மீதி 6 பேரு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தூக்குனாங்க. அதுவும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இவன் உண்மையிலேயே நடச்சு தூக்குனானா? இல்லாட்டி வந்து என் மூஞ்சிக்காண்டி தூக்குனானான்னு தெரியல. கேள்வி புரிஞ்சு தூக்குனாங்களான்னு தெரியல. சரி. இவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த செகண்ட் வாழ்ந்த மனுஷன் நல்ல லைஃப். இப்ப இது வந்து ஃபண்டமெண்டலாவே இவங்க திங்கிங்ல இருக்க ப்ராப்ளமா எனக்கு தெரியுது. இவங்க யோசிக்கிற அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அதுவே ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நான் இத புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்றாரு. 2 பேர் மேரேஜ் பண்றாங்க 25 வயசுல. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து ஒண்ணா இருந்து அவங்க வந்து அவங்க லைஃப் முடிஞ்சு ஹெவனுக்கு போறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு பேர் வந்து 25 வயசுல மேரேஜ் பண்றாங்க. 25 வயசுல மேரேஜ் ஆயிட்டு அவரு அந்த ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாங்க. ஓகே. 75 வயசுல தான் ரீயூனியன். அதுக்கப்புறம் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. இந்த லைஃப்ல எது பெட்டரா தெரியுது? அப்படின்னு கேட்டேன். இதுக்கு என்ன சொன்னாங்க ஏதாவது? இதுக்கு வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் தான். இவங்க யாரும் மேரேஜ் ஆகாதவங்க. ஓ! அதனால சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. ரைட். ஒருவேளை இந்த கொஸ்டின மேரேஜ் ஆனவங்க கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி செகண்ட் ஆப்ஷன் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து கிறிஸ்தவத்தை நீங்க பார்க்குற ஆரம்பிக்கிற ஜனங்கள் என்ன சொல்றது? பெருவாரியான ஜனங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு தோணுது? அ நீ என்னுடைய புரிதல் சொல்லட்டுமா நானு? என்னுடைய பேசிக்கா நான் யோசிக்கிறது என்னன்னா, பரலோகத்த பத்தின புரிதலே தப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. இவங்க பரலோகத்த புரிஞ்சு வச்சுக்கிட்ட விதம். என்ன பொறுத்தவரைக்கும் தேவன் பாரபட்சம் இல்லாதவர். இல்லையா? பாரபட்சம் இல்லாதவரா இருக்கும் பொழுது, இவங்க பரலோகத்த வந்து இன்னும் பூமிக்குரிய ஆங்கிள்ல இருந்து யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் இத தெளிவா சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் தெளிவா சொல்றேன் அத நான். நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படி யோசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி ஒரு முக்கியமான காரணம். ஓகே. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் கணக்கு போடுறது. எல்லாத்துக்கும் குவான்டிஃபை பண்றது. சில விஷயங்கள் லைஃப்ல குவான்டிஃபையே பண்ண முடியாது. ஒண்ணா சேர்ந்து இருக்காங்க ஒரு பேரு. ஒரு பையன் வந்து அவங்க பேரண்ட்ஸோட இருக்கான். லவ்ன்னு ஒண்ணு நம்ம காமிக்கிறோம். இல்லாட்டி அவன் நம்மளுக்கு திரும்ப காமிக்கிறான். இத நீங்க கணக்கு போட முடியாது. கிறிஸ்தவத்தையும் கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். லாப நஷ்ட கணக்கு மாதிரி. ஏன்னா கார்பரேட்ல ஒண்ணு சொல்லுவாங்க யூசுவலா. இஃப் யூ டோன்ட் ஹேவ் டேட்டா, வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிம்பாங்க. நம்பர் வச்சு பேசுங்க. நம்பர் இல்லாம நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன் தான் சொல்றீங்க. அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே பேப்பர்ல இருக்கணும் எல்லாமே. பேப்பர்ல இருக்கணும். ஆனா நெறைய விஷயங்கள் லைஃப்ல அப்படி போட முடியாது.
அப்படி போட்டா கால்குலேஷனே தப்பா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்படி போட்டு காடுடைய அன்பையும் நம்ம வந்து குவான்டிஃபை பண்ண மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் இந்த கொஷின் வந்து பார்த்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிதர்சனம். நீங்கள் சொன்னதில் அப்படி கால்குலேட் பண்ண முடியாதுங்கிறதுல நம்பர் 1ல லவ் இருக்குது. எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அதை? ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த கால்குலேஷன் அவர் போட்டிருந்தாருன்னா வந்திருக்கவே மாட்டார். அதுக்கு லாஜிக்கே கிடையாது. ஏன் காட் நம்மளை நேசிச்சாருங்கிறதுக்கு ஆன்சரே பைபிளில் கிடையாது. இது வரைக்கும் அதுக்கான பதிலே எங்கேயுமே இல்லை. இல்லை, அதுவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளை நேசிக்கிறதுக்கு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா அதில் லாப நஷ்ட கணக்கு போடவே முடியாது. போடவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இவங்ககிட்ட என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக பார்க்குறாங்க. அதை மதமாக பார்க்கறது ஒரு முக்கியமான காரணமாக இதில் நான் பார்க்குறேன். ஒரு அமைப்புக்குள்ளே வச்சுருக்காங்க, ஒரு ஃபார்முலா அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கிறிஸ்டியானிட்டி. ஆமாம், ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ரிலிஜன் ஒருவேளை ஒரு மதம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லித்தரும் மனுஷனுக்கு. கிறிஸ்டியானிட்டியில் எல்லா மதமே சொல்லிக் கொடுக்குது. பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, கிறிஸ்து சொன்ன மாதிரி நானே வழி சத்தியம் ஜீவன். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இல்லை, ஆனால் அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாரு. ரிலேஷன்ஷிப் வித் காட். ரிலேஷன்ஷிப் வித் காட் தான் ப்ரைமரி ஐடியாவே இந்த பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூவில். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது. அதில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த திங்கிங்கே ஒரு தவறான திங்கிங்காக தான் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணும். ஒருத்தருக்கு தாகம் எடுக்குது, தண்ணி கொடுக்குறோம், தண்ணிக்கு விலை இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் தாக்கத்தை தீர்த்ததுக்கு விலை நீங்கள் சொல்லவே முடியாதுல்ல. சொல்லவே முடியாது. அது என்ன பேசிஸில் நம்ம சொல்ல முடியும்? அதை 20 ரூபா வாட்டர் பாட்டில் வேணால் சொல்லிடலாமே ஒழிய, அந்த ஏற்ற நேரத்தில் அந்த தாகத்தை அவர் தீர்த்து இருக்கார்ல, அந்த செயலுக்கு நம்ம என்னத்தை செய்ய முடியும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பையனுக்கு எக்ஸாம் வரும், அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்து உடம்பு சரியில்லாத போதும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவன் பெருசாகி திரும்ப சம்பாதிச்சு கொடுப்பாங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தாலும் அதுதான் 100% காரணமானு கேட்டால் டெஃபினட்டாக இருக்காது. அன்பு தான் காரணமாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு அதாவது ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, அப்படி தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டால் நம்மளால் எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது தாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? ஃபுல்லி பேஸ்ட் அப் அந்த லவ் இல்லை, அது மொத்தமே லவ் தான். அதில் லாப நஷ்ட கணக்குனே பார்க்க முடியாதுல்ல. அப்படி நம்மகிட்ட அவர் பார்க்கவும் இல்லை. பார்த்துருந்தாருன்னா அவர் மனுஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஆங்கிளில் அவங்க பார்க்கல. இப்போ ரிலீஜனாக பார்த்துருக்காங்க, அதில் கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க. இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களோட சால்வேஷனே கொஸ்டின் மார்க் தான். அவங்க சால்வேஷன். ஆமாம், ஓகே. இப்படி ஒருத்தர் யோசிக்கிறாருங்கிற பட்சத்தில் சால்வேஷனுங்கிறதே அவங்க உண்மையிலேயே ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்காங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2வது எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த 78 வயசில் ரசிக்கப்பட்டவர். ஒருவேளை அவர் உண்மையாக ரசிக்கப்பட்டிருந்தாருன்னா அவர் 78 வருஷம் உலகத்துக்குள்ளே வாழ்ந்ததை நினச்சி சந்தோஷமே பட்டிருக்க மாட்டார். ஆமாம், அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, ஏன் இவ்வளோ நாள் நான் கண்டுபிடிக்காமல் விட்டேன் சார், அதை நினச்சி கவலை தான் பட்டிருப்பாரு ஒழிய சரியான சால்வேஷனாக இருக்கிற பட்சத்தில் அவர் 78 வயசு வரைக்கும் நான் சந்தோஷமாக என்னோட விருப்பப்படி இருந்தேன்னு கட்டாயம் நினைக்க மாட்டார். இத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலேன்னு வேணா ஒரு வாவப்படுவார், கவலைப்பட்டிருப்பார். அந்த வயசில் தெரிஞ்சு ஒரு சமீபத்தில் ஒரு கிடியன்ஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. அவங்க எல்லா ஜெயிலையும் கொண்டு போயிட்டு பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஜெயிலையே கொஞ்சம் மோசமான ஒரு ஆள், ஒரு கொலைகாரர் ஒருத்தர், அவருடைய செல்லுக்கு யாருமே போக மாட்டாங்களாம். அப்போது இந்த கிடியன்ஸில் இருக்கிற பைபிளை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்க பயம், அதனால் அந்த ஜெயில் வழியாக உள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மனுஷன் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அந்த தள்ளி விட்டதில் பைபிள் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதில் பார்த்தா அதில் ஒரு வசனம் இருக்குது, அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வசனம், லவ்வை பேஸ் பண்ணி. அது அவர் கண்ணில் பட்டு அந்த மனுஷன் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை ஹவர்ஸ் அழுதுருக்காப்புல. அழுத உடனே அந்த அங்கே இருந்த ஜெயிலில் பாதுகாக்க இருக்கிறவங்களுக்குலாம் புரியல, ஏன் இவர் அழுகுறாருன்னு புரியலன்னு ஒன்று போய் ஜெயிலர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் அழுகுறாரு, ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு ஒன்று. அப்போது இவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆளுங்க வந்துட்டு போனாங்க, அதுக்கு பிறகு தான் இது நடந்திருக்குது, அவங்கள வர சொல்லுங்கள், இவனுங்கிட்ட நம்ம பேச முடியாது. அதனால ரொம்ப மோசமான பேர்ட் வேர்ட்ஸ் பேசுவாராம். ஸோ பேசினோன்னா நம்ம மனசமாதானம் கெட்டு போயிடும், அதனால் அவரை வர சொல்லுங்கன்ட்டு திருப்பி கிடியன்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. போய் நின்ன உடனே என்னப்பான்னு கேட்ட உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி, இத்தனை நாள் எங்கடா போயிருந்தீங்க நீங்கள்லாம், இந்த பைபிளை எங்கிட்ட கொடுக்காம இத்தனை வருஷம் எங்கடா போனீங்கன்னு கேட்டிருந்தாராம். இந்த அன்பை வந்து எனக்கு சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ரட்சிக்கப்படாமல் இருந்தது நல்லமான காலங்கள் அல்ல, அவங்க மிஸ் பண்ண காலமாக தான் இருக்கும் அது. டெஃபினட்டாக
இதுக்கு எப்படி நீங்கள் கணக்கு போடுவீங்க? எக்ஸாக்ட். இந்த இந்த சேஞ்சுக்கு நீங்கள் நம்ம மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு அப்ளையே பண்ண முடியாது. நம்ம இதுக்கு இந்த செஷனுக்கு ஆரம்பிக்க முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம எதையுமே ரெகுலேஷன்ஸாக வச்சு பார்த்தோம்னா அது வந்து நம்ம மனசுக்கு ஒவ்வொரு ஒவ்வாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதோட ஸ்டோரி நான் சொல்கிறேன். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு அங்கிள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினார். ஒருத்தர் அவர்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப மதிக்கிற அங்கிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் பேசும்போது கேட்டார், நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி என்னோட ஸ்டோரியும் நான் அதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். 12th படிக்கும்போது நான் படித்த ஒரே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் நல்லா நல்லா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் சொல்ல, பட் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஒரு நாள் என்னோட கிளாஸ்மேட் வந்து ஒரு பையன் ஏதோ ஒன்று கேட்டால், எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிளைண்ட் காண்ட் டீச் அனதர் அப்படின்னாங்க. கூட வந்து இன்னொருத்தருக்கு வழி காமிக்க முடியாது அப்படின்னாங்க. ஆக்சுவலி அது உண்மை. ஏன்னா அதுவே எனக்கு வந்து நிறைய குளறுபடி பண்ணுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 12th படிக்கும்போது என்னோட 12th ஆனுவல் எக்ஸாம் பேப்பரில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கெமிஸ்ட்ரி பேப்பர்லேயே இருந்துச்சு. சரி. எனக்கு இன்னும் அது பேர் கூட ஞாபகம் இருக்கு. பிளம்போ சால்வன்சின்னு ஒன்று இருக்கு, ஒரு ஈக்குவேஷன். மொத்த ஆன்சர் பேப்பர்லேயே இருந்த ஒரே ஈக்குவேஷன் அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. காட் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது நல்ல ஒரு மக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் பேசுறது சயின்ஸ் பேசுகிறோம், நிறைய அனாலிசிஸ் பேசுகிறோம். இதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னு கேட்டால் பிரைமரியாக சயின்ஸ் புக்கில் கிடையாது. இதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உருவானது தான். ஆண்டரோட அந்த ரிலேஷன்ஷிப்பில், காரோட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் உருவானது தான். இதில் 95% இருக்கும். இதுக்கு நான் கால்குலேஷனே போட முடியாது. காட் ஏன் நம்மளை நேசிச்சு இதை கொடுத்தாரு, ஏன் இப்படி பண்ணாருன்றதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ எதுவுமே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸே இதுக்கு அப்ளை ஆகாது. நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறது 2013 ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு என்கவுண்டர் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்திருந்த பட்சத்தில் கூட ஒரு நாள் கூட ரெக்ரெட் பண்ணது கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. 10 வயசுல ரசிக்கப்பட்டு 80 வயசு வரைக்கும் ஒருத்தன் வாழ்ந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பான். எத்தனை வருஷம் காரோட நடந்திருக்கேங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ரெக்ரெட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருந்தா நல்லா இருக்கும்னு தான் நினச்சிருக்கேன் ஒழிய, அது வந்து நான் இன்னொரு விதமாக நான் யோசிச்சதே இல்லை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஎஸ்க்கு. இல்லை, நான் வந்து இதே விஷயத்த மினிஸ்ட்ரியில் சொல்லுவேன். நான் மினிஸ்ட்ரி ஆண்டவர் வந்து என்ன, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சால்வேஷன்லேயும் அதை சொல்ல முடியும். மினிஸ்ட்ரியாக நான் பார்க்கும்பொழுது 2004 இந்த மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் என்னை வர சொல்லும் போது, அப்ராட் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இதை விட்டுட்டு வான்னு சொல்லும் போது, அந்த விடக்கூடாதுங்கிற எண்ணமே எனக்கு வரவே இல்லை, என் மைண்டில் வரவே இல்லை. ஆனால் நான் விடக்கூடாதுன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல ஜாபை விட்டுட்டு போகிற, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, என்வாயர்மெண்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆவியானவர் வந்து என்னை அப்படியே ஒரு ஷெல்குள்ளே வச்சு கொண்டாடுறாரு, இவங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம கொண்டாடுறாரு. வந்த 1 இயர் வந்து எனக்கு ஒரு மினிஸ்ட்ரியுமே இல்லை. 11 months எனக்கு மினிஸ்ட்ரியே கிடையாது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி வரும். ஆஃபரிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 21 இயர்ஸ் முடிஞ்சு 22nd இயர் அது. நீங்கள் சொன்ன அதே சேம் பேர்டு தான். இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட ஏன்டா அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம், ஏன் நம்ம இப்படி வந்தோம், அங்கே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற தாட்டு ஒரு செகண்ட் கூட எனக்கு வந்ததில்லை. அமேசிங். நாட் ஈவன் 1 second. ஈவன் தோ 11 months நான் வந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு தோணினது உண்டு, திருப்பி நம்ம வந்துட்டு வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த மினிஸ்ட்ரியை பார்ட் டைமாக பண்ண, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தர் என்ன அப்படி ஒரு தாட்குள்ளே கொண்டு போகவே இல்லை. மாறா நான் இப்படி நினச்சிருக்கேன், நல்ல வேலை வந்துட்டோம், நல்ல வேலை இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்தாரே அப்படின்றத பார்க்கும்போது, அப்போ ஏன் காட் சூஸ் பண்ணுறாரு, ஏன் காட் இந்த மினிஸ்ட்ரியை கொடுக்குறாரு, இதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மக்குனீங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் தான். நான் உண்மையிலேயே +1 +2 படிக்கும் போதெல்லாம் எங்கள் டீச்சர் என்ன சொன்னது, நீ எல்லாம் ஏன் இந்த குரூப்லாம் எடுத்து உயிரை வாங்குற என்னன்னு தான் கேட்டிருக்காங்க அவங்க. அப்படி தான் நான் இருந்தது. அப்புறம் காலேஜ் படிக்கும் போதும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு பீரியடில் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் 10th வரைக்கும், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனால் இப்போவும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிய கிருபை, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்ல வேலை கர்த்தர் கொண்டாந்துட்டாரு அப்படின்னு. ஸோ காட் வந்து ஏன் என்னை நம்பினாரு, ஏன் இந்த இது கொடுத்தாரு,
ஒரு இதில் நானும் என் ஃப்ரெண்ட் அஸ்வின் இருக்கிறாரு நம்பிக்கை டிவி, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், காட் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார், பட் எல்லாரையும் நம்புறாரா? அந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறார் காடு. காடு கிட்ட வந்து அன்பில் வந்து பாரபட்சமே இல்லை. பட் எல்லாரையும் நம்புறாரான்னு பார்த்தீங்கன்னா காட் எல்லாரையும் நம்புறது இல்லை. எல்லாரையும் பார்த்து என் வீட்டில் இவன் எங்கே உண்மை உள்ளவன்னு சாட்சி கொடுக்கறது இல்லை. ஸோ காடுக்கு ஒரு நம்பிக்கை வருதில்ல. அந்த மாதிரி காட் நம்பி சில காரியங்களை ஒருத்தர் தராருல்ல, அந்த மாதிரி ஏன் நம்புறாருன்றதுக்கான கொஸ்டின் நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்காது. நம்ம பக்கத்துல இதை விட அதிக குவாலிஃபிகேஷன் ஒரு ஆள் இருப்பார். இல்லை நீங்கள் சொன்னது ரொம்ப ட்ரூ. ஏன்னா இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், இதை பண்ணுறோமா, என்னை விட சயின்ஸ் படித்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. என்னோட பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இது ரெண்டுமே காரணம் அது கிடையாது. காரணம் என்னன்னா அது ரிலேஷன்ஷிப் தான். ஆமாம். நம்ம லைஃப்பில் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பண்ணுவோம். காட் ரிலேஷன்ஷிப்பில் அது கொஞ்சமே இருக்காது. நான் இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. நான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இடத்துல ₹1,00,000 சம்பளம் வருதுன்னு நான் வேலை செய்கிறத விட, அதை விட பாதி சம்பளம் வந்தாலும் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரூ. அந்த என்வாயரமெண்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை, இந்த பீஸ்ஃபுல்லாக காடோடு இருந்து செய்கிற மாதிரி இந்த ஒரு சந்தோஷத்தை இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 29 வயசு தான் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 21 வயசுலேயே நான் காலேஜை முடிச்சுட்டேன். அந்த 8-9 வருஷம் உலகத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அது அப்ராட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி இன்வால்மெண்ட்டோட சந்தோஷமாக எவ்வளோ ஒரு அதை முடிக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம். அந்த ஒரு 3 நாள் மினிஸ்ட்ரி இருக்கும், அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது அவ்வளோ டயர்டாக இருக்கும், தூக்கமே வராது. ஒரு பயங்கர சந்தோஷம் ஆகிட்டா தூக்கம் வராது இல்லை. சில நேரத்தில் பசங்களை வந்து நாளைக்கு காலையில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிறேன்ட்டா நைட் தூங்க மாட்டான். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எழுந்திரும். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. அந்த மாதிரி அது 100 மடங்கு இருக்கும். முடிச்சுட்டு வருவே ரொம்ப நேரம் தூக்கம் வராது, அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் நம்மள அறியாமே தூங்கினா தான் உண்டு. எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ளதான சந்தோஷம் உள்ள ஒரு இதை பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, 10 வயசுல ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டு 80 வருஷம் காரோட வாழ்ந்துருக்கானா எப்படி இருந்திருப்பான்? எவ்வளோ சந்தோஷம் இருந்திருப்பான். இல்லை, ட்ரூ, பெரிய விஷயம். அந்த ப்ரெசன்ஸ்லேயே ஒருத்தர் இருந்து வாழ்றது இட்ஸ் a rare privilege. மோசே எகிப்து அரண்மனையில் 40 வருஷம் இருந்ததுக்கும், சாமுவேல் பால் மறந்த காலத்திலேருந்து ஆசாரிபுரத்தில் இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அமேசிங் இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து அன்பேரல் எக்ஸ்பீரியன்ஸ் காடோடு நடக்கிறது. இதை ஒருவேளை மதமாக பார்த்து ஒருத்தவங்க படித்து நாங்கள் இவ்வளோ சட்டத்தை கொடுத்து அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது வேற. காடோட நடக்கிறது, அந்த ஸ்பிரிட்டில் காடோட மூவ் பண்ணுறது, ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கிறதுங்கிறது அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த ஆரம்பத்தில் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஆமாம், நான் அது சொல்கிறேன்ட்டு. பட் அது ரொம்ப தேவையாகப்படுது நான் சொல்கிறது. என்னென்னா, பரலோகத்தை நாம் லாப நஷ்ட கணக்கு பார்க்குற இடமாக பார்த்துட்டோம். இப்போ இங்கே நான் ஒர்க் பண்ணுறதுக்கான எனக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு அங்கே ஒரு பிஎஃப் கிடைக்கும். இங்கே ஒர்க் பண்ணிட்டு முடிச்சோடனே எனக்கு அங்கே போனால் எனக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அதான் அந்த கணக்கு போட ஆரம்பிச்சிட்டோம்ல. இதுக்கு நம்ம என்ன வசனம் எடுத்துக்கணும்னா, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது, இதெல்லாம் வசனத்தை எடுத்தோம்னா காடு போய் நமக்கு என்ன பண்ண போறாரு, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்ஷன், ஒரு இதெல்லாம் கொடுத்தோம்ல. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அந்த மாதிரி தான் பரலோகத்தை நம்ம பார்க்குறோம்ல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சம் எதுவுமே இல்லாமல் அது பரலோகம். எனக்கே அந்த இடத்துல போகும்போது என்னை விட அவனுக்கு அதிகமாக செஞ்சாருங்கிற தாட்டே எனக்கு இருக்காது. அப்படி இருக்காமல் இருக்குல்ல, அதனால தான் அதுக்கு பேர் பரலோகம். நீங்கள் சூப்பராக அழகாக சொன்னீங்க. இதை மேத்தமெட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்து 100 பிரச்சனை பார்த்துட்டு பரலோகத்துக்கு போகிறாரு. இன்னொரு மனுஷன் 10,000 பிரச்சனையை பார்த்துட்டு பலவரம் போகிறார். இவன் கேட்க வந்த கொஸ்டின் இதுதான். இவன் வந்து 100 தான் பார்த்துருக்கான், இவன் நல்லா இருந்திருக்கான், அவனும் பரலோகத்துக்கு தான் போகிறான். இவன் 10,000 பிரச்சனையை பார்த்துருக்கான், அப்போ இவன் உலகத்தில் நல்லா இல்லை, இவனும் பரலோகத்துக்கு தான் போகிறான். மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா இன்ஃபினிட்டியோட நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, இட் இஸ் நத்திங். இன்ஃபினிட்டியோட நீங்கள் 1,00,000 கம்பேர் பண்ணிங்கனாலும் அது நத்திங், அது ஒன்றுமே கிடையாது. இன்ஃபினிட்டியோட 1 ட்ரில்லியன் ஸ்கொயரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது இன்ஃபினிட்டி. இது எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரில, புரியுறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். காட் உண்மைக்கும் ஒரு மனுஷன் அவன் லைஃப் முடியும்போது பார்க்குற பட்சத்தில்
அவன் 1,00,000 ப்ராப்ளத்தை பார்த்துட்டு போனாலும் சரி, இல்லாட்டி ரத்த சாட்சியாவே மறிச்சிருந்தாலும் சரி, பார்த்த உடனே அதோட முடிஞ்சுச்சு அவனுக்கு. ஆமா. அவனுக்கு நான் இவ்வளோ விட்டேன், அவ்வளோ விட்டேன், அந்த கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்குங்கிற தாட்டே அங்கே வராது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. அவன் வந்து எட்டர்னல்குள்ளே போயிட்டான். இட்டர்னல் போயிட்ட உடனே அவன் ரத்த சாட்சியாவே மறிச்சிருந்தா கூட, அது வந்து நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன கூட அவனுக்கு வராது. ஏன்னா அவன் அதெல்லாத்த விட மேலான காடை பார்த்துட்டான். அந்த இன்ஃபினிட்டியை பார்த்துட்டான். செம்ம ஸ்டேட்மெண்ட், வெரி. அதை உள்ள போனவொடனே இது ஒன்றுமே கிடையாது. அதாவது இது வந்து கரெக்டான வியூவில் ஹெவனை பார்க்க சொல்லி கொடுக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ நான் முடிச்சுட்டு போகிறேன், அங்கே போகும்போது எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும். இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நீ நல்லா முடிச்சுட்டு போனால் தங்கத்தில் வீடு கொடுப்பாரு, நல்லா முடிச்சுட்டு போனால் வெளியில் வீடு கொடுப்பாருங்கிற கான்செப்ட் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பித்தளை லிட்டரலாக இருக்குது. ஒருத்தர் சொன்னதே இருக்குது. ஒருத்தர் வீடு ஓலையில் இருந்துச்சு, எங்கள் பரலோகத்தில் ஓலையில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் இங்கே ஆண்டவர் குறைவாக கொடுத்தவர், அதனால ஓலையில் வீடு கொடுத்துருக்காரு ஆண்டவர்லாம். ஆண்டவர் எவ்வளோ மட்டுப்படுத்தியிருக்கிறாங்க, அல்லது ஆண்டவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஹெவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் விடுபட்டு அது வந்து எட்டர்னல்ல இருக்கு, இன்ஃபினிட்டியில் இருக்கு. ஸோ அங்கே போகும்போது இந்த பூமியில் நான் பட்ட எதுவுமே எனக்கு அங்கே வந்து என்ன செய்ய போகிறதில்ல, ஒன்றுமே நம்மளுக்கு பிரச்சனையை தோட போகிறது கிடையாது. ஏன்னா நான் வேற ஒன்று பார்க்குறேன். இது எல்லாத்த விட மேலான ஒன்று பார்க்கும்பொழுது இதுக்காக இவ்வளோத்தையும் நம்ம பண்ணோம் அப்போனா அதெல்லாம் தாட்டே இருக்காது. அது ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை. உயிரே ஒருத்தன் கொடுத்துட்டு வந்திருந்தானா கூட அவனுக்கு அது வந்து நான் அப்படி சாதிச்சிட்டேன், நான் இங்கே வந்து அந்த எண்ணமே அவனுக்கு வராது. இப்போ எங்கே வந்திருக்கேன் நான், இன்ஃபினிட்டி கார்டை நான் பார்க்குறேன், நான் பண்ணதெல்லாம் நத்திங் அப்படின்னு தான் இருக்குமே ஒழிய அவனுக்கு இந்த மாதிரி கணக்கு போடுற மாதிரி யோசனையாக வர. இந்த லைனில் சொல்லணும்னா நம்பர்ஸில் ஆண்டவரை பார்க்காம, நம்பர்ஸில் ஹெவனை பார்க்காம இன்ஃபினிட்டியில் பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பார்க்கணும். இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா மாம்சத்துக்குரிய கால்குலேஷனில் பார்க்காம ஆவிக்குரியதான கணக்கில் பார்க்கணும். அதுதான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு இல்லையா. அதான் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தோஸ் ஹூ லவ்ட் காட், அங்கே போய் கணக்கு போட்டவன் கிடையாது. ஆமாம், உண்மையாக இங்கே நேசித்தவனுக்காக தான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த உண்மையான நேசத்தோடு கூட இங்கே நேசித்தவனுக்கு அங்கே போயிட்டு என் நேசத்துக்கு இவ்வளோ அளவா, என் நேசத்துக்கு இவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்க முடியாது. யோசனையே வராது அவனுக்கு. யோசனையே வராது. ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் பிரதர். அதாவது ஒரு நியூ ஆங்கிளில் ஹெவனை பற்றி பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். பிரதர் சொன்ன அந்த ஆங்கிளில் நீங்கள் ஹெவனை பார்க்கவும் அதை புரிஞ்சுக்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். காடை வேறு ஆங்கிளில் பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷம் பிரதர் இன்னைக்கு நீங்கள் வந்தது. தொடர்ந்து இதே சீரீஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் காரியங்கள் பார்க்க போகிறோம் இல்லையா. ஆமாம், அடுத்த எபிசோடு நம்ம Q&A. இன்னொரு கேள்வி, நேயர் கேட்ட கேள்வி இல்லையாமா, அந்த கேள்விக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நானும் வெயிட் பண்ணுறதுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, பிரதர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி சொல்கிறேன், பிரதருடையதான ப்ரோக்ராம் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான அவருடைய சேனல்லையும் வருது, அதையும் பாருங்கள். யூத் மீட்டிங்ஸ் போல ப்ரோக்ராமுக்கு பிரதர் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக காரியங்கள் செய்கிறாரு. நீங்கள் பிரதரையும் எடுத்து அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சபையினுடைய யூத்ஸுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமா இன்னொரு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.